எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தோன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக, ஒரு சின்ன பிரேக்குக்காக நாங்கள் பசங்களோட ஒரு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணேன். வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே ஹாய் சொல்லு, அக்கா ஹாய் சொல்லு. சண்டே அவுட் கிளம்பியாச்சு. நாங்கள் எல்லாம் வெயில் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அது இங்க பாரு, பாய் போலாமா? பாய் போறோம் சொல்லு. நீங்களும் வாங்க, நீங்களும் கட் பண்றேன். போலாமா? ரெடியா? இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அழகா ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி கூட்டிட்டு போறோம். வெயில்ல எப்படி வாடி வதங்குறாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், வெயில் ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஃபுல் டே நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். சாப்பிட போகிறீங்களா? வீட்டில் ஒரு 7 o'clock கிளம்பணும். ஆன் தி வேல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எப்படி நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணால் அரௌண்ட் 9:30 ஆகிரும். சென்னையில் ஈசிஆரில் இருக்க crocodile பேங்க் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஹாலிடே அப்படின்றதுனால நிறையா காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களாம் வந்துட்டு டீமாக வந்திருந்தாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப், ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸு, ஜூஸ் ஷாப்லாம் இருக்குது. ஆனால் ஃபுட்டுலாம் நமக்கு இங்கே பெருசாக கிடைக்காது. பாம்பு விஷம் எடுக்கும் கூடம். என்ட்ரன்ஸ்லேயே பாம்புக்கு விஷம் எடுக்கிற இடம் தான் இருந்தது. அங்கே உள்ள கேமராஸ் அலௌடு இல்லை, ஆனால் ரொம்ப சேஃபாக தான் உள்ள ஹேண்டில் பண்ணுறாங்க. நாங்கள் போயிட்டு லைவாகவே பார்த்தோம். ரொம்ப பயமாக இருந்தது. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. செம்ம க்யூட்டாக ஸ்விம் பண்ணுது. பாம்பு பார்த்து முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே பார்த்தோன்னா நிறைய டார்டாய்ஸ், ஆமை இருக்குல்ல, ஸோ அதோட வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது ஸ்விம் பண்ணுறது எல்லாமே பார்க்குறதுக்கு. மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே March 3rd. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ crocodile ஃபேமிலி தான் பார்க்க போகிறோம். crocodileக்கு வந்து ஃபுட்டு வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, இருக்கு தண்ணிக்குள்ளேருந்து எல்லாம் மொய் 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 மொய்னு போது பாருங்க. பாருங்க, ஃபுல்லாக crocodiles தான். மார்னிங் சீக்கிரமே போயிட்டோம். கரெக்டாக crocodileக்குலாம் ஃபுட்டு கொடுக்குற நேரம் தான். ஸோ தண்ணியிலேருந்து அவ்வளோ எல்லாம் மொத்தமாக வெளியில் வந்தது. பார்க்குறக்கே அவ்வளோ எக்ஸைட்டடாக, அட்வென்ச்சரஸாக இருந்தது. அங்கே பாருங்க, அது சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து இங்கே புதுசாக சாப்பிடாதெல்லாம் தண்ணியிலேருந்து போகுது. சாப்பிட்டு முடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டன் அது தண்ணிக்கே போதா. சாப்பிட்டுட்டு ரிட்டன் அவங்க இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. சண்டை போடுது, அது வாங்கிட்டு வருது, அதுக்கிட்ட சண்டை போடுது. அமைதியாக போயிட்டு வெயிட் பண்ணுது லைனில் 1 by 1. இங்கே பாருங்க, ரொம்ப பசி போல். இது வாய் ஓப்பன்லேயே வச்சிருக்கு அப்படியே. கம்மிங். சாப்பாடு டைம் வந்து தண்ணியிலேருந்து மொய் மொய் மொய்னு வந்ததுங்க. வந்து இப்போ ஃபுட்டு எடுக்க போயிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சைலண்ட்டாக. சண்டை போடுது பாருங்க. மிரட்டி விட்டுச்சது சண்டை போடுறது போகுது. சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. தோல் வெளில வந்துச்சு பாரு, தோலை பாருங்க. இங்கேயும் தண்ணிக்குள்ள நிறைய இருக்கு. அதுவுமா வா, ஜம்ப் பண்ணு. ஏலகிரில பார்த்தேன், ஜம்ப் பண்ணு. அது இருக்கு பாரு, அது இருக்கு பாரு. இக்வானா ஒன்றும் பண்ணாதா. crocodileலாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு விஆர் கேம் ஆக்டிவிட்டி மாதிரி உள்ளே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் 10 minutes தான். அந்த crocodile பார்க்கில் இருக்கக்கூடிய crocodile, ஸ்னேக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு கேம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது விஷுவலைஸ் பண்ணும்போது அது ஜஸ்ட் ஒரு ஜங்கிள் தீம் மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்தது. ஸ்னேக்லாம் ரொம்ப பக்கத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி அந்த கேம் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பா பயந்துட்டாங்க. ஸோ பாதிக்கு மேலே பாப்பாவோட கேமை அவங்க அப்பா தான் கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே பக்கத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொரு crocodileோட அந்த
ப்ரீடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோட மண்டை ஓடுலாம் வந்துட்டு ஸ்பெசிமன் வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் அதோட எக் சைஸ் வழியாக வந்துட்டு அதோட எக்கும் ஃபுல்லாக வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த நேம்ஸ்லாம் வந்துட்டு நின்று படிக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் எடுத்தது, புரியலை. ஆனால் விஷுவலாக அதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது சால்ட் வாட்டர் crocodile. அப்படியே உள்ளே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே வாங்கிடுச்சு. அதோ இருக்கு. இதோ வருது. இது வந்து சால்ட் வாட்டர் crocodile. இங்கே ஒன்று வெளில வந்திருக்கு. கரெக்டான டைமுக்கு நாங்கள் வந்தோம், அதனால் ஃபஸ்ட்டு நல்லா நிறைய மொய்ன்னு வந்ததுங்க. இப்போ எல்லாம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்குது. ஆதி என்னது இதுமா? என்னதுடா அது? crocodile. ஹாய். crocodile பார்த்து தான் வந்தோம். ஆல்மோஸ்ட் சுற்றி பார்த்தாச்சு. இவா மார்னிங்கே இன்ட்ரோ வீடியோவை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ அழகான இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எப்படி வாடி வதங்கி போச்சு. முடிச்சாச்சு, அவ்வளோதான். வெளில கிளம்பிட்டு ரிலாக்ஸாக லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்புறமா பீச்சுக்கு போகிறோம். இதான் இன்னைக்கு பிளானு. வாங்க ஃபுல் டே ஈவினிங் தான் போகலாம். தெரியுதா? அது சாப்பிட்டது போல. அங்க பேரு தொண்டியாண்டு தெரியுதா? கையாடிச்சு அப்ப தொண்டியாண்டு பேரு. தலை கொஞ்சம் மேலே இருக்கும்ல. டாட்டாய்ஸ் அழகாக சூப்பராக ஸ்விம் பண்ண போகிறேன். மீன் கூட இருக்கு. எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. இங்கே வரைக்கும் சூப்பராக இருக்கு. என்னது மூக்கு பிச்சு முதலை போட்டு இந்த மூக்கு பிச்சு போட்டலாமா? இந்த மூக்கு பிச்சு இந்த முதல் குட்டியாக தண்ணிக்குள்ளே இருக்குது பாருங்க. 1 hour வந்து தண்ணிக்குள்ளேயே வெளியில் வராமல் தண்ணிக்குள்ளேயே இருக்கிற கெப்பாசிட்டி வந்துட்டு இந்த crocodileக்கு இருக்குது. இது என்ன ப்ரீடுன்னு பார்க்கலாம். யாக்கார் கைமன். கைமன் யாக்கார். யாக்காரே கைமன். அதுதான் எக்ஸிட்டில் இங்கே வந்து ஒரு கேன்டீன் இருக்குது. அதுதான் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் நல்ல வெயிலில் வந்துட்டோம். அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். என்ட்ரன்ஸில் இருக்க மாதிரி எக்ஸிட்லேயும் பாம்பு வெரைட்டிஸ் தான் வச்சுருந்தாங்க. ஒரு கிளாஸ் டோருக்குள்ளே சேஃபாக வந்துட்டு ஒவ்வொரு வெரைட்டிஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றா பார்த்து போயிட்டு இருந்தோம். குட்டி குட்டியாக தான் இருக்குது. இது வந்து சுருட்டை விரியன், கண்ணாடி விரியன், கண்ணாடி விரியன், கண்ணாடி விரியன். சேஃபாக கிளாஸ்குள்ளே தான் வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து பாம்பு விஷம் எடுக்கிற இடத்துக்கு போனாங்க. வீடியோ அலௌட் இல்லை. அவங்க உயிரோட பாம்பு வச்சு டெமோ காட்டினாங்க. செம்ம பயமாக இருந்தது. இது என்னது? கட்ட உடல் பாம்பு, மலைப்பாம்பு, பைத்தான். தீ இருக்கு பாருங்க, அசையுது. செம்ம பெருசு. இங்க பாருங்க மலைப்பாம்பு. அதுக்கு தண்ணி உள்ளேயே செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் குடிக்கிறதுக்கு, நீந்துறதுக்கு, எல்லாத்துக்கும் தான்.
ஸோ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே 1 o'clock வரைக்கும் ஆச்சு அது ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆன் தி வேல வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை தாபா ஒன்று இருந்தது, அங்கே வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கருப்பு சாமி மாதிரி ஒரு சிலை இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைம்லலாம் ஓப்பன் டைனிங் இருக்கும் போல். இப்போ வெயில் கொளுத்துது, சூப்பராக இருக்குது, லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. யார் விஷ் ஆப்ஷன் யோர்ஸ். ஈசிஆர் தாபா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கூட, இங்கே ப்ளே ஏரியா கூட இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட். பக்கத்தில் காரைக்குடி செக்னா ரெஸ்டாரண்ட். காரைக்குடி தனியாக இருக்குது, தாபா தனியாக இருக்குது. நாங்கள் இப்போ தாபாவில் தான் சாப்பிட போகிறோம். ஆதி ஆதி டிவி பார்க்குறியா? எடுத்துட்டு அப்படியே உட்காந்துக்கலாமா? சாப்பிட்லாமா? பூவா சாப்பிட்லாமா? இன்றைக்கி டேவே ரொம்ப கரெக்டாக அமைஞ்சது. மார்னிங் crocodile பார்க்கும் சீக்கிரமாக போயிட்டோம், க்ரௌடுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஆன் டைமுக்கு வந்ததுனால க்ரௌடே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டைனிங்கு. ரிலாக்ஸாக பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரெட் மாலி, பிளாக் மாலி, அதான் மாலிஸ் தான் இருக்குது. நைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும், லைட்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஓப்பன் டைனிங் இருக்குது, வெயில்னால. ஆதி உள்ள என்ன இருக்கு? மீன். இங்கே ஒரு மேடம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வராங்க பாருங்க, தெம்பா. இங்கே பாரு, உள்ள ஃபுல்லாக மீன். கிட்டே இருந்து பாருங்க, அங்கே பார்த்தா அது பூ, தாமரை பூ மாதிரி.